ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் கோவிலில் சுவாமி நம்மாழ்வார் அவதார வைகாசி திருவிழா மங்களாசாசன நிகழ்வில் நவதிருப்பதி பெருமாள்களை சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்து வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவதிருப்பதிகளில் 9ஆம் திருப்பதியும் குருவுக்கு அதிபதியாக ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் மூலவர் ஆதிநாதர் நின்ற திருக்கோலத்திலும் தாயார்கள் ஆதிநாயகி குருக்கூர்வல்லி ஆகியோரும் அருள் பாலிக்கின்றனர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தில் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி விசாகம் அன்று திரு அவதாரம் செய்தார். இதன்படி நம்மாழ்வார் அவதாரம் செய்ததை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா 10 தினங்கள் நடைபெறுகின்றது. அதேபோல் இந்த ஆண்டிற்கான கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழா நாட்களில் தினமும் காலையிலும் மாலையிலும் சுவாமி நம்மாழ்வார் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெறுகிறது. 5ஆம் திருவிழாவான இன்று நடைபெற்ற மங்களாசாசன நிகழ்வை முன்னிட்டு அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் நித்தியில் கோஷ்டி நடைபெற்றது. காலை 11 மணி அளவில் நவதிருப்பதி கோயில்களில் உள்ள ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரான், நத்தம் எம்மிடற்கடிவான், திருப்புளியங்குடி காய்ச்சினிவேந்தன், பெருங்குளம் மாயக்கூத்தன், தொலைவிலிமங்கலம் செந்தாமரை கண்ணன், இரட்டை திருப்பதி தேவபிரான், தென் திருப்பெரை நிகரில் முகில்வண்ணன், திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் மற்றும் மதுரகவி ஆழ்வார் ஆகியோர் பூப்பந்தலில் எழுந்தருளினர். பெருமாள்கள் அனைவரையும் வரவேற்று சுவாமி நம்மாழ்வாரின் மங்களாசாசனம் நடைபெற்றது. இன்று நள்ளிரவில் ஆழ்வார் திருநகரி பொலிந்து நின்ற பிரான் உள்ளிட்ட நவதிருப்பதி சுவாமிகள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். வருகிற 8ஆம் தேதி சிகர நிகழ்வான 9ஆம் திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெறுகிறது. திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். கண்ணனே கண்ணனே என்ன தெரிவிக்கிறார் ஆழ்வார். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா என்று கண்ணனே தெரிவித்தானே. வாசுதேவனே சர்வம் என்ன இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் துர்லபமாக போய்விட்டார்கள் என்று கண்ணனுக்கு ரொம்ப வருத்தம். ஆனா கண்ணன் தன்னுடைய திருவவதாரத்தை முடித்து